அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சொர்க்கத்தின் தலைவாசலிலே. மறுமையில் சொர்க்கத்தின் தலைவாசலுக்கு அருகில் 4 வகையினர் எவ்வித கேள்வி கணக்கும் தண்டனையும் இல்லாமல் கொண்டு வரப்படுவார்கள். அவர்கள் ஹஜ்ஜை முறித்துவிடத்தக்க காரியங்கள் இன்றி பரிபூரணமாக ஹஜ்ஜை நிறைவேற்றிய ஹாஜி, கற்றபடி நடந்தொழுகிய ஆலிம், ஜிஹாத் அறப்போரிலே உயிர் நீத்த ஷஹீத், ஹலாலான முறையில் பொருளை சம்பாதித்து அதை எவ்வித முகஸ்துதியும் இன்றி அல்லாஹுவின் பாதையிலே செலவு செய்த கொடையாளி. இந்த 4 பேரும் முதலில் தாமே சொர்க்கத்தில் புக வேண்டும் என்று விரும்பி தர்க்கித்து கொள்வார்கள். அப்போது இறைவன் அவர்களுக்கு மத்தியில் தீர்ப்பளிப்பதற்காக ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி வைப்பான். அதன்படி ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த 4 பேரிடமும் வந்து முதலில் ஷஹீதிடம், நீர் முதலில் சொர்க்கத்தில் புக விரும்புகிறீரோ, அப்படி என்ன நல்லாமல் புரிந்தீர் என்று கேட்பார்கள். அதற்கு அவர், நான் இறைவனின் பொருத்தத்தையும் திருப்தியையும் நாடி போர்க்களம் சென்று எதிரிகளுடன் போர் புரிந்து இறைவனுக்காக என் உயிரையே தியாகம் செய்தேன் என்று உரைப்பார். அப்போது ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஷஹீதுக்குரிய பலாபலன்களையும் சிறப்பையும் நீர் எவ்வாறு அறிந்தீர் என்று கேட்பார்கள். அதற்கு அவர், நான் அதை ஆலிம்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டேன் என்று கூறுவார். அப்படியானால் ஆலிமாகிறவர் உனக்கு உஸ்தாதாகி விட்டார். ஆதலால் உனது உஸ்தாது ஆசிரியருக்கு முந்துவது ஒழுக்கமும் அல்ல, மரியாதையும் அல்ல. மரியாதையை பேணி ஒதுங்கி நில் என்று ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுவார்கள். பின்பு ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹாஜியை நோக்கி, நீர் முதலில் சொர்க்கத்தின் நுழைய பிரியப்படுகிறீரோ, அப்படி என்ன நல்லாமல் புரிந்தீர் என்று கேட்பார்கள். அதற்கு அவர், நான் அல்லாஹுவின் உத்தரவுப்படி பொருள் நஷ்டத்தையும் உடல் கஷ்டத்தையும் பொருட்படுத்தாமல் காபத்துல்லா சென்று ஹஜ் கடமையை நிறைவேற்றினேன் என்று கூறுவார். அப்போது ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹஜ் செய்வது கடமை என்பதையும் அதற்குரிய நன்மையும் எவ்வாறு அறிந்து கொண்டீர் என்று கேட்பார்கள். அதற்கு அவர், நான் ஆலிம்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டேன் என்று கூறுவார். அப்போது ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அப்படியானால் ஆலிமாகிறவர் உனக்கு ஆசானாகி விட்டார். அதனால் உனது ஆசானுக்கு முந்துவது ஒழுக்கம் அல்ல, மரியாதையும் அல்ல. எனவே மரியாதையை பேணி ஒதுங்கி நில் என்று கூறுவார்கள். பின்பு ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொடையாளியை நோக்கி, நீர் முதலில் சொர்க்கத்தில் புக நாடுகிறீரோ, அப்படி என்ன நல்லாமல் புரிந்தீர் என்று கேட்பார். நான் ஹலாலான முறையில் பொருளை சம்பாதித்து அதை அல்லாஹ்வின் பாதையிலேயே அவனின் திருப்தியை நாடி அவனுக்கு பொருத்தமான அவன் வழியிலேயே செலவு செய்தேன் என்று கூறுவர். அதற்கு ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவ்வாறு செலவு செய்வதன் நன்மைகளை யாரிடம் அறிந்தீர் என்று கேட்பார்கள். அப்போது அவர், ஆலிம்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டேன் என்று கூறுவர். அப்போது ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அப்படியானால் ஆலிமாகிறவர் உனக்கு ஆசானாகி விட்டார். ஆசானுக்கு முந்துவது மரியாதை அல்ல. ஆதலால் மரியாதையை பேணி ஒதுங்கி நில் என்று கூறுவார்கள். இந்நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த ஆலிமாகிறவர், இறைவா, நான் கொடையாளியின் தர்மத்தாலும் உபகாரத்தாலுமே உனது தீனுடைய கல்வியை கற்று ஆலிமானேன். ஆதலால் கொடையாளி முதலில் சொர்க்கத்தில் நுழைய அனுமதி அளிப்பாயாக என்று ஷபாத் மன்றாடுவார்கள். அப்போது இறைவன் சொர்க்கத்தின் காவலரை நோக்கி, ஏ ரில்வானே, ஆலிமாகிறவர் உண்மையே சொல்கிறார். ஆதலால் சொர்க்கத்தின் வாயிலை திறந்து முதலில் கொடையாளியை அதில் நுழைய செய்வீராக என்று உத்தரவிடுவான். அதன்படி முதலில் கொடையாளியும் மற்றவர்கள் அவருக்கு பின்னும் சொர்க்கத்தில் நுழைவார்கள். மறுமையில் நபிமார்கள், அதற்கு அடுத்தபடி உலமாக்கள், அதன் பின் ஷுஹதாக்கள் ஆகிய வர்க்கத்தினரும் அவர்கள் நாடியவர்களுக்கு இறைவனின் ஷபாத் செய்வார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இந்த ஹதீதின் படி உலமாக்களுடைய ஷபாத்தால் கொடையாளி முதலில் சொர்க்கத்தில் புகுவார் என்பது தெளிவாக தெரிகிறதல்லவா?
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.